மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அதே போல முன்னாள் அமைச்சர் என்னுடைய காவிரி பிரச்சனைக்காக முதல்ல பேசுறது என்ன சொல்றாங்க, எங்களை தலைவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு நோக்கமே நம்முடைய இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பிரச்சனை இருக்க வேண்டும் என்றார். அதனால்தான் என்னுடைய முதல் குரல் இந்த பாராளுமன்ற காவிரி பிரச்சனையை பற்றியும் நீட்டு பிரச்சனை பற்றிய பேசுவேன் என்று அந்த சபையில நான் குறையை அங்க சொன்னாங்க. அதற்கு பிறகு அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர்கள் வெற்றி பெற்று அதே வெற்றி பெற்று இந்த தேசிய முற்போக்கு திராவிடத்தினுடைய அன்றைக்கு கேப்டன் தனியா போனாரு. இன்று நம்முடைய பொதுச் செயலாளர் தனியா போயிருக்கிறாங்க. சீங்கம் எடுப்போம், தண்ணியெல்லாம் போவோம். அது ஆரம்பிச்சிடும், நீங்க பேசிடும். நான் வந்து ஒண்ணு ஆனா 100க்கு சமம். நான் ஒண்ணு ஆனா 100க்கு சமமாக. ஆனா ஒரே ஒரு நான் கேட்கிறாரு, நான் அவங்க சரி கேட்கிறாரு, நான் படிக்கலாமா, நான் படிக்கலாமா? அன்பு சகோதரர் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் அவர்களே, உங்க போஸ் ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, சினிமா கட்சி அதான் இருக்கு. இதுல வந்து கர்நாடகால போயிட்டு மேலே கண்ணை கட்டாதீங்க, காவிரி தண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு வந்து தமிழகத்துல இப்படி வருங்க. தமிழகத்துல எல்லா இடத்துல எல்லா கிராமத்திலையும் நாங்களே உங்களுக்கு வைக்கிறோம். நன்றி முதலமைச்சர். இது பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு செய்தீங்கன்னா உண்மையே தமிழக மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டை விட்டு கர்நாடக போவதற்கே பயன்படுறீங்க. தமிழக முதலமைச்சர் நீங்க தைரியமா போங்க. உங்களை நம்பி 6 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க. நாங்க பின்னாடி இருக்கிறோம், நீங்க தைரியமா போங்க. நாங்க இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தைரியமா போங்க. உங்களை நம்பி உங்களை பின்னாடி தமிழகத்துல 6 கோடி மக்கள் உங்க பின்னாடி இருப்பாங்க. இந்த விஷயத்துல தண்ணி விஷயத்துல இப்ப நம்ம ரோட போறோம், பைக்கில் கீழே விழுந்துருவோம். முதல்ல ஓடி வந்து கொடுக்குறதுன்னா அந்த தண்ணியே கேட்கறோம், கேட்கறோம். இது கொடுத்து போறாங்க.